ஒரு முறம் பாருங்கள். இப்போ வந்து நெத்து வந்து ஆஞ்சிட்டாங்க. ஒரு முறமாக ஆஞ்சி இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையா இது அப்படியே நம்ம எப்படி கிண்டி விட்ற வேண்டியதான். அம்மா இங்கே தான் இருக்காங்க. அம்மா சஞ்சி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல, கோச்சிக்காதீங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி போல் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்காக தேவையான பொருள் எல்லாமே நேற்று என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீடு கட்டி 1 வருஷம் தான் ஆகுது. போன வருஷம் பொங்கல் முடிஞ்சு தான் வீடே குடி போனோம். அதுக்குள்ள 1 வருஷம் போனதே தெரியல. இந்த வருஷம் புது வீட்டில் வாசல் பொங்கல் வைக்க போறோம். வாசல் பொங்கல் வைக்கிறதுக்காக விறகுலாம் வீட்டிலே இருந்துச்சு. வீடு கட்டும்போது இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா நிறைய குச்சிலாம் வச்சிருந்தாங்க. அதுல சில குச்சிலாம் மக்கி போயிடுச்சு. அதை கட் பண்ணி சாக்கில் எடுத்து வச்சிருந்தோம். அந்த விறகு வச்சுதான் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாசல் பொங்கல் போர்ட்டிகோல தான் வைக்கிறேன். டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால நம்ம எம்சாண்ட் மணல் கொட்டி அது மேல செங்கல் வச்சு பத்த வச்சிருக்கேன். ஆக்சுவலி மணல் தான் கொட்டணும், மணல் வந்து கிடைக்கல. அதனால எம்சாண்ட் நம்ம வீட்டுல இருந்துச்சு. அது ஒரு 5 பாண்டு கொட்டி அது மேல செங்கல்ல வச்சு இப்போ பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில நான் பொங்கல் வைக்கிற நேரம் 9 மணிக்கு மேல வச்சு 12 மணிக்குள்ள படிக்க சொல்லியிருந்தாங்க. பஞ்சாங்கத்துல நல்ல நேரம் பார்த்துருப்பாங்க போல சொல்லியிருந்தாங்க. பொங்கல் மட்டும் போர்ட்டிகோல வச்சுட்டு சாம்பார் பொரியல் எல்லாமே நான் கேஸ் அடுப்புல தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பருப்பு வெந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல பாருங்க வாழைக்காய் பொரியல் கூட்டி வச்சிருக்கேன், பரங்கிக்காய் பொரியலும் கூட்டி வச்சிருக்கேன். அது ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. ஃபைனலா படிக்கிறதுக்காக வாழை இலை வச்சு 2 சைட்ல சக்கரை சாதம் பொரியல், சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா அந்த இலையில வந்து வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சு இப்போ படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தர்ஷனோட பொங்கல் அவுட்ஃபிட் பாருங்க, வேட்டி சட்டை போட்டிருக்கான். தன்ஷி வந்து ஃப்ராக் போட்டிருந்தா. புது வீட்டுல வாசல் பொங்கல் நல்லபடியா வச்சு முடிச்சாச்சு. இப்போ சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சக்கரை சாதம், வெண்பொங்கல், வாழைக்காய் பொரியல், பரங்கிக்காய் பொரியல். இன்னைக்கு ஸ்பெஷல் லெவல தான் நான் செஞ்சிருந்தேன், சாம்பார் வச்சிருந்தேன். இன்னைக்கு வாசல் பொங்கல் புது வீட்டுல வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் செலிப்ரேட் பண்ண போறோம். தொடர்ந்து லைவா வரும், நீங்க ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க போறோம்? இன்னைக்கு ஊருக்கு போறோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல். அதுமா 3 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஊருக்கு கிளம்பியிருக்கோம். ஓகே தர்ஷன் பார்க்கலாம். ஃபேஸ் நல்லா தான் இருக்கு, வாடா. டைம் கரெக்டாக மணி 12 ஆயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு மணி 1 மணி 1:30 மணி ஆகிடும். தன்ஷி பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறதுனால புது தோடு புது கொலுசு. நாளைக்கு வந்து கருநாள் இல்லை, அதனால வந்து தலையில் பூ பின்னி வைக்கிறது. ஸோ நாளைக்கு நிறையா செலிப்ரேஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி மாட்டு பொங்கலுக்கு 3 பேருமே ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போயிட்டு 2 டேஸ் எப்படி என்ஜாய் பண்ண போகிறோன்னே தெரில. விளாக் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கூட்டியில் தான் போக போகிறோம். 2 நாளைக்கு தங்குறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. நாளைக்கும் நாளன்னைக்கும் ஊரில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி போல் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு 2 மணி போல் தான் ஊருக்கு போய் ரீச் ஆகும். சிதம்பரம் டு கத்தாழை போகணும். இப்போது வண்டியில் தான் போக போகிறோம். நீங்கள் விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கே இருக்கு அந்த தர்ஷன்? எவ்வளோ நேரம் செப்பல் போடுற? செப்பல் எவ்வளோ நேரம் போடுற? செப்பல் போட கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்காங்க ஸ்லிப்பர் போட. ஓகே கிளம்பலாம். நாங்க கக்கா இங்க என்ன சைடா இருக்கு. ஹாய் ஹாய். டாமி என்னம்மா உளுத்தஞ்செடிலாம் போட்டிருக்க? வண்டிங்க நின்னா போதே. இது எத்தனை நாள் காய வைக்கணும்? உளுந்து இந்த சைடு உளுந்து கொடி, இந்த சைடு உளுந்த நெத்து. டைம் கரெக்டாக பாருங்க 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன தனிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்? ஆட்டுக்கறி குழம்பு, தோசை. இந்த பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கு. நீயே சுட்டியா? சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போய் வரலாம், கரமோட்டுக்கு. அடுத்து போயிட்டு டாமி
வீட்டுக்குள்ளே போய் வர வேண்டியதான். சாப்பிடுங்க. ஒரு 2 மணிக்கு அங்கே போயிடலாம். போயிட்டு சர்வேஷை பார்த்துட்டு வரலாம். டாமி போ, வெளில போ. உளுந்து வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க அம்மா. இது என்னைக்கு அறுத்துட்டு வந்தது? புடுங்கிட்டு வருதா பாருங்க. வேர் இதுதான் உளுந்து. இந்த உளுந்த காய வச்சு அடித்து இது உளுந்த தனியாக எடுத்து நம்ம இட்லிக்கு வடைக்கெலாம் ஊற வச்சு அரைச்சி சாப்பிட்றது. என்னைக்குமா இந்த மாதிரி உட்காந்து ஆஞ்சி தனியாக எடுக்கிறது? சும்மா இப்போ உட்காந்துருக்குற நேரம் இந்த சைடு கொடி காயுது, அந்த சைடில் நெத்து காயுது. கம்மியாக இருக்கிறதுனால அது அப்படியே கம்மியாக இருக்கிறத மட்டும் ஆஞ்சி அப்படி போட்டு கழி குச்சால அடிச்சுக்கிறது. இந்த மாதிரி கொடியை வந்து என்ன செய்வீங்க? அதிகமாக இருந்துச்சுன்னா அது மீது டிராக்டர் விட்டு நசுக்கி உளுந்து தனியாக சத்திய தனியாக தூத்தி எடுத்துடணும். அந்த சைடு காய் தனியாக காஞ்சிட்ருக்கு. அங்கே காஞ்சிட்ருக்கு பாருங்கள் திண்ணையில். காய் தனியாக நெத்து தனியாவா? பாருங்க, இந்த சைடு கொஞ்சம் நெத்து, இந்த சைடு காய், உளுந்து காய். சொனா இருக்கு. தர்ஷன் எழுந்துரு, படுதா விட்டு எழுந்துரு. சொனா ஃபுல்லாக அரிக்கும் மேலே அரிக்கும். இந்த காயை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம். உளுத்தங்காய். தனுஷி உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கா. அம்மா எங்கள் வெளியில் நெத்து ஆஞ்சிட்டு இருக்காங்க. தர்ஷன் விளையாண்டுட்டு இருக்கான். இன்னும் இவ்வளோதாம்மா கொடி. இன்னும் எங்கேயாவது வீட்டில் இருக்கா? கொடி தான் கொல்லையில் இருக்கு. கொல்லையில் இருக்க அறக்கணும். போயிட்டு டெய்லி ஒரு கட்டு அறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. சரி, போயிட்டு பார்ப்போம். இப்போ நெத்து ஆஞ்சதுலேயே இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு கொடி கிடக்கு பாருங்க. இது ஆஞ்ச கொடி தானே? இது மாட்டுக்கு போடுறதா? இந்த கொடி பார்த்தீங்கன்னா மாடு திங்கும். இதை போட்டிருக்காங்க பாருங்க. மாடு திங்கிறதுக்காக இந்த சைடில் போட்டுருவாங்க. சாப்பிட்டியா? இந்த சைட்லாம் அன்றைக்கி நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். எப்படி இருக்குது? இன்னமும் கொஞ்சம் கச்சன்னு தான் இருக்குது. க்ளீன் பண்ணணும். ஒரு முறம் பாருங்கள். இப்போ வந்து நெத்து வந்து ஆஞ்சிட்டாங்க. ஒரு முறமாக ஆஞ்சி இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையா? இது அப்படியே நம்ம எப்படி கிண்டி விட்ற வேண்டியதான். எதா இதையா? நிழலில் வந்துடுச்சு. நிழலில் வந்ததை இப்படி வெயிலில் தள்ளி விட்ற வேண்டியதான். திரும்பி இந்த மரத்தை அம்மாக்கிட்டே கொடுத்துடலாம். போதுமா? போலாமா? சர்வேஷ் ஹாய் சொல்லுங்க. சர்வேஷ் ஹாய் சொல்றா. பயப்படுறோம். சர்வேஷ் குட்டியை வந்து பார்த்தாச்சு. இப்போ அம்மா இங்கே தான் இருக்காங்க. அம்மா சஞ்சி சர்வேஷை தூக்கி வச்சிருக்கியா? தர்ஷன் என்ன பண்ணுறான்? சர்வேஷோட பேட்டு பாலை வச்சுக்கிட்டு தர்ஷன் விளையாண்டுட்டு இருக்கான். Much later.
மாட்டுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாள். உங்களுக்கு பிறந்த மாட்டுக்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு. மாட்டு பொங்கல். தட்டி அப்படி ஒடுக்காயிடுச்சா? போதும், அதான் படைச்சாச்சு. இந்த கரண்டியோட நிலைமைய பாருங்க, தட்டி தட்டி எப்படி ஒடுக்காக்கிட்டாங்க. கரண்டி ஒடுக்காக்கிட்டாங்க தட்டி தட்டி. ஹாய், பிறந்த நாள் கொண்டாடியாச்சா? கேக்கு தான் வெட்டல. வண்டிக்கு 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 வாங்க வாங்க, வண்டிக்கு எடுத்து போங்க. இப்போ அடுத்து வண்டிக்கு படைச்சிட்டு இருக்கோம். போ அடுத்து யார் வீட்டுக்கு? ஓட்டு வீட்டுக்கு படைச்சிட்டு இப்போ சீட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். சீட்டு வீட்டுக்கு படைச்சிட்டு அடுத்து இப்போ மெத்த வீட்டுக்கு படைக்க போறோம். எங்க பார்த்தாலும் தட்டைப்பயிறு உளுந்து. ஏய், அது மேல இப்பதான் நீச்சல் அடிச்சுட்டு வரா. மூணு வீட்டுக்கும் இப்போ மாட்டு பொங்கல் அன்னைக்கு படைச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கலுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இருக்கோம். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு? மீன் குழம்பு, வறுவல், கடலை வடை, உளுந்த வடை, மார்னிங்கே ஆட்டுக்கறி குழம்பு வறுவலாம் வச்சாச்சு. இது இப்போ சாயந்தரமாக படைச்சிட்டோம். மாட்டு பொங்கலுக்கு வருஷம் வருஷம் எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் சாப்பிட்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா உளுத்த வடை, உளுந்து வடை, இது வந்து காராமணி வடை. எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு டே இப்படி தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சாப்பிடுங்க. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? உப்பு இல்லைனா மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா சாமிக்கு படைச்சதுனால டேஸ்ட்லாம் நம்ம பார்க்கல. தர்ஷா இல்லை, தர்ஷா வந்து கரமோட்டில் இருக்கான், அவனை போய் கூப்பிட்டு வரணும். தன்சி தட்டில் சாப்பிட்றா, எல்லாரும் வாழையில சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாட்டுப்பொங்கல் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணியாச்சு. போறோம், தர்ஷனை போயிட்டு கூட்டிட்டு வருவோம்.
சாப்பாடு மூடி வை. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 10:30 மணி போல் ஆகுது. 10:30 மணிக்கு வந்து தோசை சுட்டுட்ருக்கா தன்சி. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 7 மணி போல் தான் சாமி படைச்சிட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதுவுமா இப்போ எல்லாருக்கும் பசி எடுத்ததும் இன்றைக்கி தோசை மாஸ்டர் தன்சி தான் எல்லாருக்கும் இப்போ 2 தோசை சுட்டு கொடுத்துட்ருக்கா. இன்றைக்கி நைட்டு அம்மா வீட்டில் தான் தூங்க போனேன். நாளைக்கு அம்மா வீட்டில் தான் இருப்பேன். கருநாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சிதம்பரமே போவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம். 1 மந்த் ஆச்சு நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி தங்கி. இப்போ தான் வந்துருக்கோம் இன்னைக்கு. நேற்று அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பொங்க வச்சோம். நான் கோட்டையில் பொங்க வச்சேன், பாப்பா சிதம்பரம் பொங்க வச்சா. நல்லபடியாக பெரும்பொங்கலாம் போச்சு. இப்போ இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதுமா மதியத்துக்கு மேலே நானும் பாப்பாவும் இங்கே வந்துட்டோம் பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு. ஏன்னா அம்மா வீட்டில் படைக்கணும். மாடு ஆக்சுவலி அவள் வீட்லேயும் இல்லை, எங்கள் வீட்லேயும் இல்லை, கோட்டையிலையும் இல்லை. அம்மா வீட்டில் ஆடு மாடு எல்லாமே இருக்குது. இங்கே படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க. அதோட எல்லாரும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். அதோட நான்வெஜ்லாம் வச்சு படைச்சிட்டோம். அது எல்லாமே விழாக்கெலாம் பார்த்துருப்பீங்க. ஃபைனல் இப்போ நைட்டு பிள்ளைங்கெல்லாம் டிஃபன் தோசை சாப்பிட்டுட்டு அதோட இப்போ படுத்துட்டாங்க. ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் வந்து ஒன்றா ஸ்டே பண்ணுவோம் வீட்டில். இப்போ தம்பி பர்த்டேக்கு பாப்பா வீட்டில் இருந்தோம். சிதம்பரத்தில் வந்துருந்தாங்க அக்கா. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம். அதுவும் இந்த பொங்கல் வந்ததுனால ஒரு சீசன் டைம்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், வந்துருவோம், அவ்வளவுதான். மற்றபடி பிளான் பண்ணிட்டு வர அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கூலு பிள்ளைங்க. நான் அந்த சைடு வீக்லி பாத்தீங்கன்னா 6 நாளும் பசங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க. அதுல சண்டே மட்டும் தான் லீவு. அன்னைக்கு ரெஸ்ட் தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபேமிலியா வந்து மீட் பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல மீட் பண்ண முடியும். அதோட பிள்ளைங்க எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. நாளைக்கு கருநாள், கையில பிடிக்க முடியாது சொல்லுவாங்க. எல்லாரும் போட்டியில பிடிக்க முடியாது, கலந்துக்க போறாங்க. என் சிங்கத்தை பிடிக்க முடியாது. சிங்கம் வந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அது டான்ஸ்லாம் சொல்லவே வேணாம், பக்காவா. அவங்க போன வருஷம்லாம் டான்ஸுக்கு செம்மையா ப்ரைஸ் வாங்கியிருந்தான். ஸோ நாளைக்கு எல்லாமே பிள்ளைங்க பயங்கரமா ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு கிஃப்ட் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். போன வருஷம் வந்து பொங்கலுக்கு வந்து போட்டிருந்தேன் கருநாள் வந்து பசங்க எவ்வளவு பிரைஸ் வாங்கினாங்க போன வருஷம் போட்டிருந்தேன். ஸோ நாளைக்கு என்னென்ன வாங்குறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இன்னைக்கு மாட்டு பொங்கல் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோன்னு ஆல்ரெடி நீங்கள் பிளாகில் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு ஃபுல் டே கருநாள் பசங்க எப்படி விளையாண்டு எவ்வளோ ப்ரைஸ் வாங்குறாங்கன்னு கண்டிப்பாக நான் அப்டேட்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.